யோகா பயிற்சியோடு உங்களை சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி என்ன ஆசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜானுபாத கோமுக ஆசனா. சரிங்களா? அது என்னங்க, ஜானுன்னா முட்டி, பாதன்னா கால், கோமுக ஆசனம். கோமுக ஆசனம்னா என்னங்க, அமர்ந்த நிலையில் ஒரு முட்டி கீழே இன்னொரு முட்டி இருக்கும். பார்க்குறதுக்கு பசுவினுடைய முகத்தினுடைய அமைப்பு போல் இருக்கிறதுனால அது கோமுக ஆசனம்னு சொல்லுவோம். அந்த நிலையில் ஒரு சின்ன வேரியேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படி பண்ணுறதுனால 2 விஷயங்கள். ஒன்று பக்கவாட்டு திசை பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கலாம், நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு கொடுக்கலாம். அதை தாண்டி முட்டியில் தான் அதை நின்று செய்கிற மாதிரி வரும். கொஞ்சம் அந்த சமநிலைத்தன்மையை நம்ம மேம்படுத்த முடியுங்க இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்வதன் மூலமாக. இது எப்படி முறைப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக விளக்குறேங்க. கால்களை பிரித்து வச்சுக்கோங்க. கைகளையும் பின்புறமாக வச்சுட்டு, தலையை பின்புறமாக சாய்ச்சிட்டு, கண்களை மூடி சுவாசத்தை கவனிங்க. சீத்தல தண்டாசனான்னு சொல்லுவோம். இது சரிங்களா? ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ கோமுக ஆசனம்னா என்னங்க பண்ணணும்? ஒரு கால் கீழே மடக்கி இருக்குது, இன்னொரு கால் மேலே மடக்கி இருக்குது. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி வச்சிடணும். சரிங்களா? சரி, இந்த நிலையில் எந்த கால் மேலே இருக்கோ அந்த கையை மேலே கொண்டு போவோம், அதெல்லாம் செய்வோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் அப்படியே கொஞ்சம் மேலே வரப்போகிறோம் இப்போ. சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கால் பின்னாடி இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ இடது கால் பின்னாடி இருக்குது. அப்போ இடது கையை மேலே கொண்டு போயிடுங்க. ஒரு 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கைங்க. அப்புறம் அப்படியே கால்களை மாற்றிக்க வேண்டியதுதான். மேலே உள்ள கால் கீழே, கீழே உள்ள கால் மேலே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வலது கால் பின்புறமாக இருக்கும். அப்போ வலது கையை மேலே கொண்டாந்துருங்க. அவ்வளோதாங்க. வலது பக்கம் இடது பக்கம். இதில் சொல்லப்போனால் இந்த 2 முட்டியும் கீழே வச்சுட்டு, இடுப்பில் கையை வச்சுட்டு, நல்லா மார்பு பகுதியை விரித்து இப்படி நின்னீங்கன்னாவே பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா அந்த சமநிலைத்தன்மை எவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ அது பண்ண அது நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. கால்களை நல்லா தளர்வு பண்ணிக்கோங்க. ஓய்வு நிலை. இப்போ நம்ம பார்த்த இந்த கோமுக ஆசனத்தினுடைய ஒரு வகை. சரிங்களா? இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த முட்டி தாங்க. சரிங்களா? முட்டியில் ஏதாவது வலி இருந்தது, முட்டியில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாங்க, சரிங்களா, அப்படின்னா மட்டும் இதை தவிர்க்கணும். மற்றபடி எல்லாருமே இந்த ஆசனத்தை செய்யலாங்க. இதில் கூடுதலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் உடலினுடைய சமநிலைத்தன்மையை மேம்படுத்த முடியும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த கால்களை பின்னி வச்சு உடம்பை பக்கவாட்டில் இழுக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை குறைக்க முடியுங்க. சாதாரணமாக இங்கே தான் அதிகப்படியான கொழுப்புகள் தங்கும். இப்படி பிடிச்சிங்கன்னா கூட அந்த சதையெல்லாம் தெரியும். அதை குறைக்கிறதுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குதுங்க இந்த ஆசனம். இதே மாதிரி இன்னும் ஒரு அற்புதமான யோகா பயிற்சியோடு நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.